Hello friends, welcome to Tamil Aspirants Club. ஸோ இன்னும் ஒரு 2 வீக்ஸில் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது இல்லையா? ஸோ இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணவங்க அவங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டில் வந்து கொண்டு போயிட்டு இருப்பீங்க நம்புறேன். சரியா? நீங்கள் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் போட்டு அதில் வரக்கூடிய சொல்யூஷன்ஸை அனலைஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ விஷ் யூ ஆல் வெல். ஓகே ஃபைன். ஸோ இப்போது இந்த வீடியோ யாருக்காக அண்ட் எதுக்காகன்ற சொல்லிடுறேன். இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம்ஸ் இது எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோங்க. அதை தொடர்ந்து வரக்கூடிய எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ் இந்த எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய இவங்க இந்த ரெண்டு ஆஸ்பிரன்ஸ்க்குமே தான் இந்த வீடியோ இருக்க போகுது. யாருக்காகன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் எதுக்காக இந்த வீடியோ? ஸோ இந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா 4 செக்ஷன்ஸில் ஒரு முக்கியமான செக்ஷன் இருக்கும். அதுதான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ இந்த ஆப்டிடியூட்டில் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் செக்ஷனை நீங்கள் சால்வ் பண்ணும்போது நீங்கள் சில டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒன்று என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சால்வ் பண்ணக்கூடிய அந்த கொஷின்ஸ் அதுக்கு எடுக்கக்கூடிய டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது உங்களை வந்து அடுத்த இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ்லாம் கான்செப்ட் பண்ண முடியாமல் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு ஆப்ஸ்டக்கல் மாதிரி வந்து தடுத்துருக்கும். இன்னொன்று, எனக்கு நல்ல தெரிஞ்ச கொஷின்ஸே நான் சால்வ் பண்ணுறேன், அக்யூரசி மெயின்டைன் ஆகுது. பட் இன்னும் கொஞ்சம் குயிக்காக சால்வ் பண்ண அப்படின்னா எனக்கு எல்லா கொஷின்ஸும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் செக்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் சால்வ் பண்ணணும். ஒன்று மிச்சம் இருக்கிற செக்ஷன்ஸும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ எனக்கு இந்த ரெண்டுத்துக்குமே வந்து இந்த பர்டிகுலர் செக்ஷன் ஒரு ஆப்ஸ்டிக்கலாக இருக்கிறதுனால எனக்கு என்னோட கொஷின்ஸை சால்வ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணனா எனக்கு வந்து ஓவரால் என்னோட மார்க் பூஸ்ட் ஆகிற மாதிரி, ஓவராலாக எனக்கு என்னோட ஓவரால் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அப்போது அதுக்கு வந்து எனக்கு ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு சில ஸ்டெப்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படி நம்புறவங்களுக்கு, ஓகே, அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். சரியா? நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கொஷின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இந்த பர்டிகுலர் செக்ஷன் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல நம்மளுக்கு இருக்கிற கொஷின்ஸ், அந்த கொஷின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஏரியா வைஸ் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு ஏரியாஸ்லையும் நம்ம என்ன மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணலாம், என்ன மாதிரி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா, ஓவரால் இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ்மெண்ட் பார்ப்போம். சரியா? கொஷின்ஸை சால்வ் பண்ணுறதுல அக்யூரசி மெயின்டைன் ஆகுது இல்லையா, அந்த அக்யூரசியோட நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, குயிக்காக அந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? எதனால இந்த செக்ஷனை மட்டும் பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ் இந்த செக்ஷன்ஸில் நம்ம கொஷின்ஸை படிச்சிருப்போம். கொஷின்ஸை படிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு we either know the answer or we don't know the answer. சரியா? நம்ம கொஷினை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் ஸ்ட்ரைக் ஆயிருக்கும். அது 4 ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் பார்த்து டிக் பண்ண வேண்டியதான் நம்மளோட வேலையாக இருக்கும். ஆனால் இங்கே குவான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னா, நம்ம கொஷினை படிச்சிருப்போம். இந்த கொஷின் நம்ம நல்லா தெரிஞ்ச கொஷினாக தான் இருக்கும். சரியா? நல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண கொஷினாக தான் இருக்கும். ஆனால் அதை சால்வ் பண்ணும்போது நம்ம எடுத்துக்கக்கூடிய டைம், இந்த டைம் நம்மளுக்கு இந்த செக்ஷனை மட்டும் இல்லாமல் மிச்சம் இருக்க செக்ஷன்ஸே அஃபெக்ட் பண்ணுது. அப்போது இது ஒரு ஆப்ஸ்டிக்கலாக இருக்குது. இதை நம்ம கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதில் நம்ம இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எப்படிலாம் நம்ம சின்ன வேஸில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபைன். ஸோ செஷனுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் இந்த பர்டிகுலர் செக்ஷனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நான் வந்து 3 ஏரியாஸாக ஸ்பிட் பண்ண போகிறேன். சரியா? எங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 ஏரியாஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஏரியாஸில் நம்ம 1 by 1 நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, டீப்பாக டைவ் பண்ணி எப்படி நம்ம இம்ப்ரோவைஸ் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம இம்ப்ரோவைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ ரெக்வசைட்ஸ். ஓகே, ஸோ அப்போது ஒரு டாப்பிக்கும் நம்மளுக்கு என்னெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத ப்ரீ ரெக்வசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஒரு டாப்பிக்கில் இருக்கிற ஒரு கொஸ்டினை டச் பண்ணணும் அப்படின்னா, டச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் எனக்கு நல்லா தெரியுமா, இந்த டாப்பிக்கில் நான் சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு போதுமான மெத்தட்ஸ் தெரியுமா அப்படின்றது தான் ப்ரீ ரெக்வசைட்ஸ். ஸோ அந்த ப்ரீ ரெக்வசைட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். செகண்டு மெத்தட். ஓகே, எனக்கு ப்ரீ ரெக்வசைட்ஸ் தெரிஞ்சிருக்கு, எனக்கு இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் தான் தெரியுமா இல்லை நிறைய மெத்தட்ஸ் தெரியுமா? சரியா? நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பேசிக் செஷன்ஸ்லேயே, நிறைய மெத்தட்ஸ் ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு தான் அது பெட்டராக இருக்கும். ஏன்னா ஒரு மெத்தட் எனக்கு சால்வ் பண்ணும்போது எனக்கு மிட்வேல எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு, என்னால் வந்து ஆன்சர் கொண்டு வர முடியல அப்படின்னா இன்னொரு மெத்தட் நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நிறைய மெத்தட்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு கொஸ்டினில் இல்லை ஒரு டாப்பிக்கில் நிறைய மெத்தட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருது, நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ அப்போ செகண்ட் ஏரியா என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ். ஸோ இங்கே இம்ப்ரூவைஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஓவரால் உங்களுக்கு ஸ்பீட் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். தேர்ட் வந்து எக்ஸிக்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? ஒரு டாப்பிக்கில் ப்ரீ ரெக்வசைட்ஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம், மெத்தட்ஸ் நிறைய நம்ம படித்து வச்சிருக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது, ஓகேவா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த கொஸ்டினை ஃபுல்லாக சால்வ் பண்ணி ஆகணுமா, நம்ம தெரிஞ்ச மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணி ஆகணுமா, இல்லை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பில் 1-2 ஸ்டெப்லேயே நம்ம சொல்யூஷன் கொண்டு வர முடியுமா, எக்ஸிக்யூஷன் பார்ட்டில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த 3 ஏரியாஸில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஏரியா கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா ஓவரால் உங்களுக்கு மார்க் வைஸ் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். சரியா? ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைமும் அண்ட் ஓவராலாக எடுத்துக்கக்கூடிய அந்த ஸ்கோர், நீங்கள் அட்டைன் பண்ணக்கூடிய அந்த ஸ்கோரும் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஏரியாலையும் எங்கெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ரெக்வசைட்ஸ். நான் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவான்ஸை வந்து நம்ம வந்து ப்ராடாக 2 கிளாஸிஃபை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் மேக்ஸ், இன்னொன்று அட்வான்ஸ் மேக்ஸ்.
ஸோ அரித்மெட்டிக் மேக்ஸ்னா பேசிக் அரித்மெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இருக்கும் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ்னா கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கக்கூடிய அதாவது ஜாமெட்ரி மென்சுரேஷன் அப்படின்ற அந்த டாபிக்ஸ்ல தனியாக இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அரித்மெட்டிக் மேக்ஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்க்கு நம்மளுக்கு என்ன ப்ரீ ரெக்வசிட்ஸ் தேவைப்படுது, அதே மாதிரி அட்வான்ஸ் மேக்ஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்க்கு என்ன ப்ரீ ரெக்வசிட்ஸ் தேவைப்படுது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபைன். ஸோ அப்போ நம்ம அரித்மெட்டிக் மேக்ஸ்னா நமக்கு என்னென்ன தெரியும், நம்மளுக்கு ஆல்ரெடி பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட்ஸ், நமக்கு டே டு டே லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒரு கொஸ்டின் ஃபார்ம்ல வரும், ஒரு ஸ்டோரி மாதிரி கிரியேட் ஆகி வரும். நம்ம அரித்மெட்டிக் மேக்ஸ் நம்மளுக்கு சால்வ் பண்ணது ஈஸியாக இருக்கும், அதனால ஈஸியாக நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியும். சரியா, நம்மளுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் ப்ராஃபிட்ல முடிஞ்சிருக்கா லாஸ்ட்ல முடிஞ்சிருக்கா, எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து என்னோட சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்மளுக்கு வரும்போது நம்மளால ஈஸியாக கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம எவ்வளோக்கு ஈஸியாக ரிலேட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம். சரியா, ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு அரித்மெட்டிக் மேக்ஸ்ல வரும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரித்மெட்டிக் மேக்ஸில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு நம்மளுக்கு பேசிக்காக என்ன தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்க பர்சன்டேஜை அதோட ஈக்குவலண்டான ஃப்ராக்ஷனாக மாற்ற தெரிஞ்சிருக்கணும். சரியா, உங்களுக்கு பர்சன்டேஜ் கொடுத்தனால அது ஈக்குவலண்டான ஃப்ராக்ஷன் ரெடியிலே மாற்ற தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் டிவைட் பை 100 போட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணி அதுக்கப்புறம் ரெடியூஸ் பண்ணி ஒரு ரேஷியோ வரதோட எனக்கு வந்து 11.11% அப்படின்னு கொடுத்தாலே அது 1/9 அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். 14.28% அப்படின்னு கொஸ்டின் கொடுத்தாலே அது 1/7 அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ராக்ஷனை எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றது அந்த கொஸ்டினை பொறுத்து இருக்கு. சரியா, அந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸை பொறுத்து இருக்கு அந்த ஃப்ராக்ஷன் எப்படி யூஸ் பண்ண போறோம்ட்டு. ஸோ இந்த 4 பேசிக் இதுலயும் டாபிக்ஸ்லயும் நமக்கு தேவைப்படுற ப்ரீ ரெக்வசிட் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன். இதோட அட்வான்ஸ் லெவல் இந்த பர்சன்டேஜ்ல இருந்து ஃப்ராக்ஷனை மாற்ற தெரியும் அப்படின்னா இதோட அட்வான்ஸ் லெவல் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் ஸ்டெபிலிட்டி ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்கும். சரியா, பர்சன்டேஜ் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்கும். சரியா, நான் வந்து என்ன பண்றேன்னா என்னோட இன்கம் வந்து 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், இல்லைன்னா எனக்கு இருக்கிற ஒரு நம்பரை 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பண்ணேன்னா எனக்கு ஒரிஜினல் வேல்யூக்கு வந்துடும். சரியா, ஒரு நம்பரை 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், அப்போ நான் திருப்பி ஒரிஜினல் நம்பர் கொண்டு வரணும் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பண்ணியிருக்கணும், இது என்னால் ரெடியாக எடுக்க தெரிஞ்சிருக்கணும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பர்டிகுலர் பேசிக் திங்கோட கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாக இருக்கும். இது இன்னும் தெரிஞ்சிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ இந்த பர்சன்டேஜ் ஸ்டெபிலிட்டின்ற இந்த பர்டிகுலர் மெத்தட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடுச்சுன்னா இதை எங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது எனக்கு தெரியல, இந்த கான்செப்ட் எனக்கு புதுசாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா இதை விட்டுருங்க, இப்போதைக்கு இது வேண்டாம். இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டேஜஸ்ல இருக்கோம், 2 வீக்ஸ் தான் இருக்கு. நியூ மெத்தட் எடுக்கவே இப்போ வச்சு நம்ம ட்ரை பண்ண வேண்டாம். சரியா, எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ரெடி தெரிஞ்ச பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் எடுத்துட்டு போயிடலாம். சரியா, இது ஒண்ணுமே கிடையாது, இது வந்து ஏலியன் மெத்தட்லாம் கிடையாது. இப்போ 20% இருக்கு இல்லையா, ஸோ 20% நம்ம என்ன சொல்லுவோம் 1/5 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எனக்கு ஒரு நம்பர் நான் 1/5 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், இப்போ நான் எவ்வளோக்கு டிக்ரீஸ் பண்ணா எனக்கு ஒரிஜினல் வேல்யூ வரும்ன்றது தான். ஸோ எனக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆஃப் இன்க்ரீஸ் தான் டிக்ரீஸ் அப்படின்றது தெரியும். சரியா, எனக்கு நியூமரேட்டர்ன்றது எனக்கு ஒரு ஃபேக்டர், எவ்வளோ ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ற அந்த வேல்யூ. இப்போ எனக்கு அவுட் ஆஃப் 5 பார்ட்ஸ் வந்து எனக்கு 1 பார்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ அதே ஃபேக்டரால நான் வந்து திருப்பி நான் டினாமினேட்டர் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஓவராலா டிக்ரீஸ் ஆயிடும். ஓகேவா, எந்த ஃபேக்டரை வச்சு நான் வந்து இன்க்ரீஸ் பண்றேனோ, எந்த ஃபேக்டரை வச்சு நான் வந்து இன்க்ரீஸ் பண்றேனோ ஓவரால் வேல்யூவை, அதே ஃபேக்டரை வச்சு நான் அகைன் டினாமினேட்டர் இன்க்ரீஸ் பண்ணேன்னா, ஒரு ஃபிராக்ஷன்ல டினாமினேட்டர் பார்ட் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதோட ஓவரால் பர்சன்டேஜ் வேல்யூ கம்மி. ஒரு ஃபிராக்ஷன்ல டினாமினேட்டர் வேல்யூவோட வேல்யூ ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அதோட ஓவரால் பர்சன்டேஜ் வேல்யூ கம்மி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 1/5 உங்களுக்கு என்ன இருக்கும் 20% அப்படின்னு இருக்கும். அதுவே 1/6 என்னவா இருக்கும்னா 16/2/3% அப்படின்றது இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட வேல்யூ தான் கம்மியா இருக்கும். ஸோ இதுதான் நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஸ்டெபிலிட்டி ரேஷியோ அப்படின்றது சொல்றேன். அதே மாதிரி ஒரு வேல்யூ வந்து நான் 25% குறைக்கிறேன் அப்படின்னா நான் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த வேல்யூ ஒரிஜினல் வேல்யூக்கு வரும். அப்போ 4ல இருந்து நான் ஒரு பார்ட்டை குறைக்கிறேன், இப்போ அதே பார்ட்டை வச்சு கீழே இருக்கிற டினாமினேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுவேன். சரியா, ஸோ அப்போ 1/4 வச்சுட்டேன், 1/5 வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 20% இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு வேல்யூவை 25% குறைச்சிருந்தேன் அப்படின்னா அதே வேல்யூவை 20% இன்க்ரீஸ் பண்ணியிருந்தானா அதுக்கு ஒரிஜினல் வேல்யூ வந்துடும். இதுதான் இன்கம் ஸ்டெபிலிட்டி ரேஷியோ. சரியா, கோயிங் ஃபார்வர்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த மெத்தட் ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை நம்ம அதுக்கப்புறம் வரக்கூடிய அப்கமிங் செஷன் அதை பத்தி டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பேசிக் அரித்மெட்டிக் டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க. தெரியலன்னா பிரச்சனை கிடையாது, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இது தெரிஞ்சிருந்தாலே போதும், ஒரு பர்சன்டேஜ் அதோட ஈக்குவலண்டான ஃபிராக்ஷனா மாற்ற தெரிஞ்சிருந்தாலே போதும். ஓகே ஃபைன். ஸோ அப்போ இது எனக்கு தெரியும். இதை தவிர நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ். சரியா, எனக்கு ஒரு நம்பர் ரெடியிலே சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதோட ஸ்கொயர்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் அதோட கியூப் நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இது உங்களுக்கு ஒரு ஐடியாவே இருக்காது, எங்க வேணா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அரித்மெட்டிக் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் இல்லையா, அட்வான்ஸ்ல நம்மளுக்கு மென்சுரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரியா, ஒரு 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 ரெக்டாங்கிளோட ஏரியா என்னவா இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு கியூபோட வால்யூம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு வந்து அதோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட கியூப் என்னன்றது ரெடிலி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு ஃபர்தர் கேல்குலேஷன்ஸ் எனக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும் அதை சால்வ் பண்றதுல. சரியா, ஸோ அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், பர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன் தெரிஞ்சிருக்கணும், ரெண்டாவது ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ் தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ் நான் சொல்லும் போதே உங்களுக்கு இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் ஸ்கொயர் ரூட்டும் தெரிஞ்சிருக்கணும், கியூப் ரூட்டும் தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஒரு நம்பரோட ஸ்கொயர்ஸ் கியூப்ஸ் எடுக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா எனக்கு கொடுத்துருக்க நம்பர் ஒரு ஸ்கொயர் நம்பரா இருந்துச்சுன்னா அது எதோட ஸ்கொயர், கொடுத்துருக்க நம்பர் ஒரு கியூப் நம்பரா இருந்துச்சு அது எதோட கியூப் அப்படின்னு எனக்கு ரெடிலி பார்த்தோன்னே சொல்ல தெரிஞ்சிருக்கணும். சரியா? இது எனக்கு மினிமம் எனக்கு 30 வரைக்கும் தெரிஞ்சிருந்தா பெட்டர். இது மினிமம் எனக்கு 15 வரைக்கும் தெரிஞ்சிருந்தா பெட்டர். நான் சொல்றது மினிமம். சரியா? இவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கணும், நான் மேக்ஸிமம் சொல்லல. மினிமம் ஸ்கொயர் நம்பர் ஸ்டில் 30 உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பெட்டர். மினிமம் கியூப் நம்பர் ஸ்டில் 15 வரைக்கும் தெரிஞ்சிருந்தா பெட்டர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா நம்பர்ஸை பார்த்தோன்னே ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப் ரூட் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட் எடுக்க தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ அப்போ இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணது இன்னும் கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கும். கரெக்டாக கொடுத்துருக்க நம்பர் எதோட பர்சன்டேஜ் நீங்கள் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரேஷியோ ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணதுக்கு பதிலாக நம்பரை பார்த்தோன்னா நான் ரேஷியோ கரெக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா அந்த கேல்குலேஷன் பார்த்து நான் வந்து என்ன பண்ணுறேன், ஓவர் கம் பண்ணிடுறேன். அது இருக்கக்கூடிய டைம், அதில் எடுத்துக்கக்கூடிய டைம் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிடுறேன். ஓகேவா? இது ஒன்று. இதுக்கப்புறம் ஜென்ரலாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டிஜிட் சம் மெத்தட் அப்படின்னு இருக்கு இல்லையா, டிஜிட் சம் அப்படின்னு இருக்கும். சரியா? இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? क्वेश्चनல உங்களுக்கு நிறைய டேட்டா கொடுத்திருப்பாங்க, நிறைய நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த நம்பர்ஸ்லாம் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா क्वेश्चनல உங்களுக்கு ஆட் பண்ண சொல்றாங்களா இல்லனா சப்ட்ராக்ட் பண்ண சொல்றாங்களா மல்டிப்ளை டிவைட் பண்ண சொல்றாங்களா அப்படினு தெரிஞ்சிட்டு அந்த சிம்பிள்ஸ் அப்படியே போட்டுட்டு இந்த நம்பர்ஸை நீங்க ரெடியூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணிடலாம். அகைன் இந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வெல் அண்ட் குட். இது தெரியலனா புதுசா கத்துக்க வேண்டாம். நம்ம அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா இத பார்த்துட்டு போயிடலாம். சரியா? அண்ட் இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா யூனிட் டிஜிட். ஓகேவா? யூனிட் டிஜிட் அண்ட் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட். ஓகேவா? யூனிட் டிஜிட் அண்ட் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா வெல் அண்ட் குட். சரியா? இது எல்லாமே அரித்மெட்டிக் தானே. சோ அப்ப அந்த அரித்மெட்டிக்னா உங்களுக்கு என்னவா இருக்கும், உங்களுக்கு ஃபர்தர் உங்களுக்கு சிம்பிள் கால்குலேஷன் தான் இருக்கும். பேசிக் அரித்மெட்டிக்கல் கால்குலேஷன் தான் இருக்கும். இப்போ வந்து 27:96 என்ற மாதிரி உங்களுக்கு ஏதோ வருதுன்னு வைங்களேன். சோ நீங்க இதை கால்குலேட் பண்ணணும். நீங்க ஃபுல்லா அந்த நம்பர்ஸை நீங்க என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணி அதுக்கு ஆப்ஷன்ஸை நீங்க செக் பண்றதுக்கு பதிலா நான் வந்து என்ன பண்ணேன்னா யூனிட் டிஜிட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடுவேன். ஸோ 6 7 42 2 மட்டும் எனக்கு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஆப்ஷன்ஸை பார்ப்பேன். ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த 4 ஆப்ஷன்ல யூனிட் டிஜிட் எதுக்கெல்லாம் 2 இருக்குன்னு பார்ப்பேன். என்னோட குட் லக் வந்து எனக்கு 2 ஆப்ஷன் இல்லைனா 3 ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி என்னால் நேரோ டவுன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா என்னால் வந்து என்ன பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் நான் வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இல்லை சில சமயம் எனக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் லக் இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 2 இருக்குன்னா நான் ஃபர்தரா சால்வ் பண்ணவே வேண்டாம். சரியா? ஸோ அப்போ எனக்கு கொடுத்துருக்க நம்பர்ஸ் நான் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணணும். சரியா? எனக்கு ஒரு பெரிய சிம்பிளிஃபிகேஷன் क्वेश्चन இருக்கு, பெரிய எக்ஸ்பிரஷன்ஸை சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்றதுக்கு நான் கம்ப்ளீட்டான ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் யூனிட் டிஜிட் மட்டும் என்ன வரும்ன்றதை அனலைஸ் பண்ணி பார்ப்பேன். ஸோ யூனிட் டிஜிட் பார்த்தோன்னே நான் ஆப்ஷன்ஸை பார்ப்பேன். ஆப்ஷன்ஸ்ல எனக்கு வந்து என்னால் நேரோ டவுன் பண்ண முடிஞ்சாலே எனக்கு அது ஒரு பெட்டரான ஒரு ஐடியாவாக தான் இருக்கும். சரியா? என்னால் நேரோ டவுன் பண்ண முடிஞ்சாலே அது வெல் அண்ட் குட் தான். ஸோ அப்போ லாஸ்ட் 1 டிஜிட் அண்ட் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ்ல இருக்கிற நம்பர்ஸ் கொடுத்துருக்க நம்பர்ஸ் அதோட எக்ஸ்பிரஷன்ஸோட லாஸ்ட் 1 டிஜிட் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும், லாஸ்ட் 2 டிஜிட்ஸும் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்படி கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இது வந்து உங்களுக்கு எல்லா டாபிக்ஸ்லுமே அரித்மெட்டிக்ஸ்ல இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? குறிப்பா இதுல மென்ஷன் பண்ணாம இருக்கிற டிஐ டேட்டா இன்டர்பிரேஷன் இருக்கு இல்லையா, ஸோ உங்களுக்கு வந்து பார் கிராஃப் பை சார்ட் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு உங்களுக்கு கேட்பாங்க. பெரிய பெரிய கொஸ்டின்ஸாக இருக்கும், கொஞ்சம் வேகா லென்த்தியாக இருக்கும். அது நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் யூனிட் டிஜிட் அந்த ஒரு கான்செப்ட் அப்ளை பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா எனக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் நான் எனக்கு தேவைப்படுற அந்த நம்பர் இருக்கு 2 4 5 7 அந்த நம்பர் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா நேரோ டவுன் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணுறதுனா நம்ம அதிகமாக டைம் எடுத்துக்குது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நேரோ டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நம்ம கடைசியாக ஒரே ஒரு ஆப்ஷன் தான் மிஞ்சும். அந்த ஆப்ஷன் தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி லாக் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ அரித்மெட்டிக் டாபிக்ஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு பேசிக் என்ன தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துருக்க பர்சன்டேஜ் அதுக்கு ஃப்ராக்ஷன் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஒன்று. ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்பர்ஸோட ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ், ஸ்கொயர் ரூட்ஸ் அண்ட் கியூப் ரூட்ஸ் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். மூணாவது வந்து எனக்கு யூனிட் டிஜிட்ஸ் அண்ட் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். சரியா? இது தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு என்ன பண்ணா நீங்க ஸ்டெப்ஸை டிராஸ்டிக்காக கம்மி பண்ணிக்கலாம். சரியா? டிராஸ்டிக்காக நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த கால்குலேஷன் பார்ட்டா இருக்கட்டும், இந்த டேட்டா வந்து நீங்க கன்வர்ஷன் பார்ட்டா இருக்கட்டும், இந்த பர்டிகுலர் பார்ட் இந்த பர்டிகுலர் ஸ்டெப்ஸை நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது நீங்க டாபிக் ஸ்பெசிஃபிக்காக உள்ள போகும்போது மிக்ஸ்ட் அலோகேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. இதை நான் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன், பர்சன்டேஜ்ன்றது நீங்க ஒரு டாபிக்னு பார்த்தாலும் பார்க்கலாம், இல்ல எனக்கு எல்லா டாபிக்ஸோட பேசிக் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தாலும் பார்க்கலாம். ஸோ அப்போ நீங்க இந்த மெத்தட்ஸ் எல்லாமே இந்த டாபிக்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரே அப்ரோச்லேயே போட்டுடலாம். 3 ஸ்டெப் அப்ரோச் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதே அப்ரோச்லேயே போட்டுடலாம். அது அப்ரோச்ல போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு குயிக்கரா வந்துடும். அதே மாதிரி மிக்ஸ்ட் அலோகேஷன் அப்படின்றது நீங்க ஒரு டாபிக்கா பார்க்கலாம், இல்ல இது ஒரு கான்செப்டா பார்க்கலாம். ஸோ இந்த மிக்ஸ்ட் அலோகேஷன் டச் பண்ணி வர கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது ஆவரேஜா இருக்கட்டும், இல்ல டைம் அண்ட் டிஸ்டன்ஸா இருக்கட்டும், இல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸா இருக்கட்டும், பர்சன்டேஜா இருக்கட்டும், எஸ்ஐசியா இருக்கட்டும், எனக்கு மிக்ஸ்ட் அலோகேஷன் கான்செப்ட் டச் பண்ணி வந்திருக்கு அப்படின்னா நான் அந்த அலோகேஷன் மெத்தட்லயே போட்டுருவேன். அந்த மெத்தட் பட்டர்ஃப்ளை மெத்தட்லயே போட்டு நான் இன்னும் கொஞ்சம் குயிக்கா சால்வ் பண்ணிடுவேன். சரியா? நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்றதை விட கான்செப்ட்ல சால்வ் பண்ண அப்படின்னா எனக்கு டைம் இன்னும் கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கும்.
நீங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணிருப்பீங்க. ட்ரை பண்ணாதவங்க இப்ப ட்ரை பண்ணி சொல்லுங்க. ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த கொஸ்டினை ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் வந்து சால்வ் பண்றேன். அதே கொஸ்டின் நான் கான்செப்ட் அப்ரோச் பண்ணி சால்வ் பண்றேன்னா கண்டிப்பா கான்செப்சுவல் அப்ரோச்சுக்கு தான் உங்களுக்கு டைம் டேக்கன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ நீங்க கான்செப்ட்ஸ் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் டேக்கன் டிராஸ்டிக்லி ரெடியூஸ் ஆகும் டு சால்வ் அ சம். ஸோ அப்போ இதுதான் இருக்கும் ஓவராலாக பார்க்கும்போது ப்ரீ ரெக்வசைட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், ஒரு கொஸ்டினை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத வந்திருக்கேன். அதில் அரித்மெட்டிக் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். சரியா? பெர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன் தெரிஞ்சிருக்கணும், அண்ட் ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் தெரிஞ்சிருக்கணும், லாஸ்ட் 1 டிஜிட் அண்ட் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். கொஸ்டினா பார்க்காம, டாபிக்கா பார்க்காம அது ஒரு கான்செப்டா பார்த்து மிக்சர் கான்செப்ட் டச் பண்ணி வந்திருக்கா, இல்ல பர்சனல் கான்செப்ட் டச் பண்ணி வந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நீங்க ஒரு யூனிஃபைட் அப்ரோச்ல சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இது அரித்மெட்டிக் உண்டான ப்ரீ ரெக்வசைட்ஸ். ஃபைன். நெக்ஸ்ட் அட்வான்ஸ் மேக்ஸுக்கு போயிடலாம். ஸோ அட்வான்ஸ் மேக்ஸை நான் தனித்தனி டாப்பிக்காக பார்க்கலாம், இல்லை குரூப் பண்ணி நான் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டாப்பிக்காக பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது எனக்கு ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, மென்சுரேஷன் இது மூணுத்தையும் எனக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபைட் கான்செப்ட் ஒன்று இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ட்ரையாங்கிள். சரியா? ஸோ அப்போ ரைட் ட்ரையாங்கிள்ஸில் இருக்கக்கூடிய சைட்ஸு, அதோட ஆங்கிள்ஸ், அதோட ரிலேஷனை படிக்கிறதா நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரியில் வரும். ரைட் ட்ரையாங்கிள் அப்படின்ற ஒரு ஃபீல்டு வந்துச்சு, அதோட ஏரியா கேட்குறாங்க, அதோட பெரிமீட்டர் கேட்குறாங்க, ஆங்கிள்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு மென்சுரேஷன் டச் ஆயிடுச்சு. இல்லை ரைட் ட்ரையாங்கிளோட கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ணி, ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணி, சிமிலாரிட்டிலையோ கான்க்ருவன்ஸ்லையோ எங்கேயோ டச் பண்ணி நம்மளுக்கு வேல்யூஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஜாமெட்ரி டச் பண்ணிடுச்சு. இப்போ இந்த மூணுத்தையுமே காமனாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் ட்ரையாங்கிள்ஸ். அப்போ அந்த ரைட் ட்ரையாங்கிள்ஸை இன்னும் நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். என்ன மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ரைட் ட்ரையாங்கிள் மட்டும்தான் நம்மளுக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் ஒரு ட்ரையாங்கிள் இருக்க ரெண்டு சைடு கொடுத்துட்டாங்கன்னா மூணாவது சைடு என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணதை விட நம்ம ரெடியிலே நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரிப்ளெட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ட்ரையாங்கிள் இருக்கு, எனக்கு அதுல ரெண்டு சைட்ஸ் 5, 12 இருக்குன்னா மூணாவது சைடு கண்டிப்பா 13 தான் இருக்கும், 24, 25 இருக்குன்னா கண்டிப்பா 7 தான் இருக்கும். அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரிப்ளெட்ஸ் எவ்வளவுக்கு அதிகமாக தெரியுமோ தெரிஞ்சு வச்சுக்க முடியுமோ அவ்வளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ்ல இந்த டாபிக் டச் பண்ணி இருக்கிற அந்த ரைட் ட்ரையாங்கிள் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணதுல கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது யூனிஃபைடா பார்த்தோம் அப்படின்னா. இல்ல இண்டிவிஜுவலா பார்க்க போறோம் அப்படின்னா இண்டிவிஜுவலா பார்க்கலாம். ஸோ அப்போ ஜாமெட்ரி மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும். சரியா? ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும். இந்த ப்ராப்பர்ட்டிஸை நீங்க என்ன பண்ணலன்னா ஸ்டாண்ட் அலோனா பார்க்காம ரிலேட் பண்ணிக்கலாம். எப்படி எனக்கு லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ், ஓகேவா? லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு இது அப்ளை பண்ணி நம்மளுக்கு பாலிகன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? பாலிகன்ஸை நான் வந்து சப்டிவைட் பண்ணிக்கிட்டேன், எனக்கு ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் குவாட்ரன்ட் சப்டிவைட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் எப்படி டச் பண்ணி எனக்கு ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ் வருது, லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி எனக்கு எப்படி குவாட்ரிலேட்ல ஒரு குவாட்ரிலேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் வருது, பி இட் parallelogram or rhombus or square or rectangle, எப்படி எனக்கு லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் டச் பண்ணி வருது, எப்படி எனக்கு ட்ரையாங்கிள் கான்செப்ட் அப்ளை பண்ணி எனக்கு குவாட்ரிலேட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நீங்க ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன் ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம் சொல்றேன்னா ஸ்டாண்டர்டோட நீங்க குவாட்ரிலேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் ஒன் பை ஒன்னா மக்கப் பண்றீங்க, இல்ல ஃபார்முலாஸை மெமரைஸ் பண்றீங்க, அது ஏரியா ஃபார்முலாவோ பெரிமீட்டர் ஃபார்முலாவோ மெமரைஸ் பண்றீங்க. அப்படி மெமரைஸ் பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு மறந்துடுச்சு, குவாட்ரிலேட்டரோட ஃபார்முலா மறந்துச்சு அப்படின்னா ட்ரையாங்கிள் இருந்து நீங்க குவாட்ரிலேட்ல என்ன பண்ணலாம்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு ட்ரையாங்கிள் ஜாயின் ஆகி எனக்கு ஒரு குவாட் ஃபார்ம் ஆகும். என்ன நான் வந்து ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ்ல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், அப்போ ட்ரையாங்கிளோட கான்செப்ட் அப்ளை பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா குவாட்ரிலேட்டர் கான்செப்ட் சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி நான் வந்து லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னா லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் கான்செப்டை பேஸ் பண்ணி நீங்க ட்ரையாங்கிள்ஸோ அண்ட் குவாட்ரிலேட்டர்ஸோ நீங்க சால்வ் பண்ணலாம். ஸோ நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய பார்க்கணும், அது இட்ஸ் அ கிவன் திங். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது நீங்க ஸ்டாண்ட் அலோனா இண்டிவிஜுவலா பார்க்காம ரிலேட் பண்ணிக்கணும். ட்ரையாங்கிள் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் டச் பண்ணி தான் வருது, எனக்கு டிரான்ஸ்வர்சல் கான்செப்ட் டச் பண்ணி தான் வருது, குவாட்ல இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு ட்ரையாங்கிள்ஸ் டச் பண்ணி தான் வருது, ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய இந்த பர்టిక్యులர் ப்ராப்பர்ட்டி டச் பண்ணி வருது, லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்வர்சல் லைன் கான்செப்ட் டச் பண்ணி வருது அப்படின்னு ரிலேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும். புதுசா கான்செப்ட் படிக்கிற மாதிரி ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட்டை ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும், அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். விச் அகைன் உங்களுக்கு அது ரிவிஷன் மாதிரி தான், அது இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் தான், அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மெமரைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, மைண்ட்ல வந்து மறக்காது. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம், ஜாமெட்ரிஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு அதிகமாக ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு நல்லது. ஓகேவா? ஃபைன். ஸோ அப்போ ஜாமெட்ரி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் மென்சுரேஷன். மென்சுரேஷன் பார்ட்டை பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா கான்செப்ட்ஸ் அதோட அப்ளிகேஷன்ஸ் இது ரிலேட் பண்ணிக்கணும். கான்செப்ட்ஸ் அதோட அப்ளிகேஷன்ஸ். எனக்கு வந்து ஒரு பிரமிட் இருக்கு, பிரமிடோட வால்யூம் அதோட சர்ஃபேஸ் ஏரியாஸை நான் மக்கப் பண்றேன். அப்படி பண்றதுக்கு முன்னாடி பிரமிட்ன்ற அந்த 3D ஆப்ஜெக்ட் எனக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா நானே வால்யூம் ஃபார்முலா டிரைவ் பண்ணிடுவேன், நானே சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா டிரைவ் பண்ணிடுவேன். ஒரு பிரிசம் அப்படின்னு ஒன்று இருக்கு, பிரிசத்தோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து தனித்தனியா கியூபு, கியூபாய்டு, சிலிண்டர் அதோட ஃபார்முலாஸ் மக்கப் பண்ணாம இது எனக்கு எல்லாமே அதுக்கு பிரிசம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ பிரிசம்ல வால்யூம் சர்ஃபேஸ் ஏரியாஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இதோட ஃபார்முலாஸை நானே டிரைவ் பண்ணிடுவேன். ஸோ கான்செப்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணியிருக்கிற இந்த ஷேப்ஸோட ஃபார்முலாஸை நானே டெரைவ் பண்ணிடுவேன். எனக்கு இது மறக்காது, கன்ஃபியூஸ் பண்ணாது, ஃபார்முலாஸை தப்பா எழுத மாட்டேன்.
ஃபார்முலாஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தப்பா எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ்டக்கல்ஸை நான் வந்து என்ன பண்ணிடுவேன், ஓவர் கம் பண்ணிடுவேன். மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட்ஸ் அண்ட் அதோட அப்ளிகேஷன்ஸ் அதை ரிலேட் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி இது ரெண்டுமே சேர்த்து பார்த்துடலாம். ஸோ அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி இது ரெண்டும் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட்ஸ் பாருங்க. ஓகேவா? அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், நிறைய கான்செப்ட்ஸ் பார்க்கணும். இப்போ நான் அல்ஜிப்ரால சொன்ன மாதிரி ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அந்த கொஸ்டினை நான் எப்படிலாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் அண்ட் ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும் ட்ரிக்னாமெட்ரி கான்செப்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஸோ நம்மளுக்கு இன்வர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, காம்ப்ளிமெண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, ஐடென்டிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த கான்செப்ட் எந்த கொஸ்டினுக்கு அப்ளை பண்றான்ற மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணலாம், சூஸ் தான் பண்ண போறீங்க. உட்காந்து எப்படி போடலாம்னு யோசிக்கிறது பதிலா இந்த கான்செப்ட் போடலாமா இந்த கான்செப்ட் போடலாமா நீங்க சூஸ் தான் பண்ண போறீங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு என்னவா இருக்கும்னா டைமை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது ரிசல்ட்ஸ். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு இது கண்டிஷனா வந்துச்சுன்னா டேரக்டா நான் இந்த ரிசல்ட் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை ஃபார்முலா மாதிரி டேரக்டா நீங்க எழுதிடுவீங்க. அது எழுதிங்கன்னா வெறும் சப்ஸ்டியூஷன் பார்ட் மட்டும் தான் இருக்கும். கான்செப்ட்ஸ் எவ்வளவு அதிகமா பாக்குறீங்களோ ரிசல்ட்ஸ் நீங்க அதிகமா பாருங்க. எனக்கு a plus b equal to 45 டிகிரி இந்த கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா 1 plus tan a into 1 plus tan b equal to 2 அந்த மாதிரி நான் ரிசல்ட் டேரக்டா எடுத்துப்பேன். அப்போ நான் ஆங்கிள்ஸை மட்டும் செக் பண்ணிட்டு நான் டேரக்டா வேல்யூஸ்க்கு போயிடுவேன். நான் வந்து சால்வே பண்ண மாட்டேன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கான்செப்ட்ஸை பார்க்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் ரிசல்ட்ஸ் என்னன்றதை பார்க்கணும். சரியா? அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் சரி, ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும் சரி, நீங்கள் ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸ்க்கு ஹை ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் நிறைய பாருங்க. கடைசியில் நீங்கள் என்ன பார்க்கலாம்னா ஃபார்முலாஸை பார்க்கலாம். ஓகேவா? இப்படிதான் நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த அட்வான்ஸ் மேக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக்கும் நீங்க ப்ரீ ரெக்வசைட்ஸ் என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுல நீங்க கொஞ்சம் என்ன பண்ணலாம், வெல் வெர்ஸ்டா இருக்கலாம். சரியா? ஃபைன். ஸோ அப்போ ப்ரீ ரெக்வசைட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராடா கிளாஸிஃபை பண்ணியாச்சு. அரித்மெட்டிக்ல இருக்க டாபிக்ஸை நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருக்கணும். அட்வான்ஸ் மேக்ஸா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணணும் எனக்கு ஆல்ரெடி என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போ இந்த ப்ரீ ரெக்வசைட்ஸ் நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன், எனக்கு இந்த கேப்ஸ்ல நான் ஃபில் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா அது எனக்கு ஓவரால் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஏரியால நம்ம சப்போஸ் வீக்கா இருக்கோம் அப்படின்னா நம்ம அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட வீக்னஸை ஸ்ட்ரென்த்தா மாத்திக்கலாம். ஓகே, எனக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு, இல்ல இப்போ நான் படிச்சு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அடுத்த ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா மெத்தட்ஸ். சரியா? ப்ரீ ரெக்வசைட்ஸ்னா என்னென்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்கு. ரெண்டாவது மெத்தட். ஸோ நம்ம எந்தெந்த மெத்தட்ல இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம்னா அரித்மெட்டிக்ல இருக்க கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம், அட்வான்ஸ் மேக்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணன்ற மெத்தட்ஸை நம்ம டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக்ல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். சரி, அரித்மெட்டிக் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதை எந்தெந்த மெத்தட்ஸை சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி கான்செப்ட்ஸ்ல அப்ரோச் பண்றது தான் நம்மளுக்கு பெட்டரா இருக்கும். சரியா? கான்செப்ட்ஸ்ல அப்ரோச் பண்றது தான். கொடுத்திருக்க கொஸ்டின் இருக்கு இல்லையா, கொடுத்திருக்க கொஸ்டினை நம்ம வந்து ஈக்குவேஷனா மாத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா நமக்கு தேவைப்படுற ஆன்சர் கிடைச்சிரும். சரியா? கான்செப்ட்ஸ்ல ஒரு கொஸ்டின் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணது ரொம்ப கொஞ்சம் சிம்பிளான ஒரு ஒர்க்கா இருக்கும். ரெண்டாவது நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சரியா? ஃபார்முலா யூஸ் பண்றதை நான் வந்து ஹை ப்ரையாரிட்டியில் வைக்க மாட்டேன். சரியா? கம்பேரிட்டிவ்லி கான்செப்ட்ஸ் நான் ஹை ப்ரையாரிட்டி வைப்பேன். ஏன்னா கொஸ்டின் நம்மள அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னால நம்ம கான்செப்ட்ஸ் நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அந்த கான்செப்ட்ஸை நீங்க அப்ளை பண்ணீங்கனாலே உங்களுக்கு கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணது இன்னும் கொஞ்சம் ஒரு சிம்பிளர் வேயா இருக்கும். ரெண்டாவது கான்செப்ட் ஸ்ட்ரைக் ஆகல அப்படின்னா அப்போனா நீங்க ஃபார்முலாஸ் போகலாம். சரியா? இது எனக்கு எந்த டாபிக் டச் பண்ணி வருதுன்னு தெரியுது, எனக்கு இதுக்குண்டான ஃபார்முலா எனக்கு தெரியுதுன்னா நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிடலாம். மூணாவது என்னன்னா ஆப்ஷன் எலிமினேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷனா இருக்கும் போது அதை நீங்க டிக் பண்ணணும். அதுதான் உங்களோட எய்மா இருக்கும். கரெக்ட்டா? சோ அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா எனக்கு கான்செப்டும் தெரியும், ஃபார்முலாவும் தெரியும். ஆனா இருக்கிற 4 ஆப்ஷன்ல எனக்கு எந்த ஆப்ஷன் சூஸ் பண்றது இன்னும் கொஞ்சம் பெட்டரா வரும். இல்ல அதுல நான் வந்து இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஸ்பீடை பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும். ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணதுல உங்களுக்கு அதிகமான டைம் நீங்க எங்க ரெடியூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இருக்கிற ஆப்ஷன்ஸை நேரோ டவுன் பண்ணிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க குயிக்கா நீங்க அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நீங்கள் வந்து கான்செப்ட்ஸ் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்முலாஸ் என்ன கொடுக்கலாம் அண்ட் ஆப்ஷன்ஸும் கொடுக்கலாம். அண்ட் ப்ரையாரிட்டிஸ் நீங்கள் உங்களோட விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நான் வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்ல வரல, இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன். என்னோட அல்டிமேட் எய்மே வந்து நான் சொல்கிற ப்ரையாரிட்டியில் தான் நீங்கள் போகணுன்றது கிடையாது. இவ்வளோக்குள்ள நீங்கள் ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட விஷயம் நீங்கள் எந்த ஆப்ஷனில் வந்து ப்ரையாரிட்டிஸ் கொடுத்து நீங்கள் போகலாம். சரியா? ஸோ ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது எனக்கு தான் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். சரியா? ஒரு கொஸ்டினை கான்செப்ட்லாம் சால்வ் பண்ண தெரியும், ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண தெரியும், ஆப்ஷன்ஸை நேரோ டவுன் பண்ணி சால்வ் பண்ண தெரியும் அப்படின்னா அப்போ அந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு எனக்கு இருக்கிற அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் படி எப்படி சால்வ் பண்ண போறேன்ற காலை நான் எடுப்பேன். ஓகேவா? எனக்கு அதிகமாக டைம் இருந்துச்சு அப்படின்னா ஓகே நான் கான்செப்ட்ல சால்வ் பண்ணிக்கிறேன், எனக்கு அதில் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரும். எனக்கு டைம் கம்மியாக இருந்துச்சுன்னா இருக்கு இப்போதைக்கு நான் வந்துட்டு ஆப்ஷன்ஸை போகிறது தான் பெட்டரான ஐடியாவாக இருக்கும். எனக்கு ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும்.
அதனால ரிஸ்க் எடுக்காம நான் என்ன பண்றேன்னா இப்போதைக்கு சேஃபர் சைடு ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிக்கிறேன். அந்த ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்றது அகைன் உங்களுக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து யூனிட் டிஜிட் மெத்தட் எடுத்துப்பீங்க, டிஜிட் சம் எடுத்துப்பீங்க, அந்த மாதிரி எடுத்துப்பீங்க. சரியா? ஃபைன். சோ அப்போ நீங்க ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணலாம். அண்ட் அகைன் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்றது தெரியும் இல்லையா? இப்போ வந்து நீங்க ஒரு பெர்சன்டேஜ்ல क्वेश्चन சால்வ் பண்ண போறீங்க, உங்களுக்கு 9 இன்டூன்ற மாதிரிலாம் இருந்துச்சு. இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். சோ நீங்க ஆப்ஷன்ஸ்ல எதெல்லாம் 9 ஓட மல்டிபிள்ன்றத பார்த்தோன்னே எடுத்துடலாம். சோ அகைன் இது எதுக்குள்ள வருது, யூனிட் டிஜிட் குள்ள தான் வருது, டிவிசிபிலிட்டி குள்ள வருது. ஓகேவா? சோ அப்போ கொடுத்திருக்க நம்பர் அது ஒரு 5 டிஜிட் நம்பரா இருக்கட்டும், 6 டிஜிட் நம்பரா இருக்கட்டும், அந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. சோ எனக்கு அந்த நம்பர் வந்து எந்தெந்த ஃபேக்டர்ஸால போகும், அதோட டிவிசிபிலிட்டி ரூல் எனக்கு தெரியும். எனக்கு என்னென்ன நம்பரோட டிவிசிபிலிட்டி ரூல் அப்படின்றது தெரியும். அதை நான் அப்ளை பண்ணி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சால்வ் பண்ணிடுவேன். ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணுவேன்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்ற அந்த மெத்தடை நான் வந்து இன்க்ளூட் பண்ணிப்பேன். எனக்கு தேவைப்படும் போது அந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணிப்பேன். சோ அப்ப அரித்மெட்டிக்ல இருக்கக்கூடிய क्वेश्चंस நீங்க இந்த மெத்தட்ஸ்ல ஏதோ ஒரு மெத்தட்ஸ் அப்ளை பண்ணி நீங்க சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் அட்வான்ஸ் மேத்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பர்టిక్యులர் கான்செப்ட், அந்த பர்టిక్యులர் क्वेश्चंसக்கு நீங்க எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிருப்பேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க கான்செப்ட்ஸ் அதாவது ப்ராப்பர்ட்டீஸ் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகேவா? நீங்க ப்ராப்பர்ட்டீஸை அப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம். ஒன்னு இல்ல நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க ப்ராப்பர்ட்டீஸ் இல்லாம நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிசல்ட்ஸ் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ரிசல்ட்ஸ் அப்ளை பண்ணி நீங்க சால்வ் பண்ணலாம். ரெண்டாவது என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆப்ஷன்ஸ்ல நீங்க போயிடலாம். சரியா? எனக்கு ஒரு ஆக்டகன் இருக்கு. இந்த ஆக்டகனோட ஏரியா கேக்குறாங்க. எனக்கு ஆக்டகன்னா என்ன இருக்கும், அதோட ஏரியா எனக்கு √2 + 1 × 2a² அப்படின்னு இருக்கு. அப்ப நீங்க ஆப்ஷன்ஸ்ல இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் இல்ல, √3 + 1 √4 + 1 ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், √5 + 1 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சிருக்க அந்த பர்టిక్యులர் ஸ்டெப் வச்சு நான் வந்து நேரோ டவுன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அப்ப எனக்கு எக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா என்ன தெரியும், 6 × √3/4 × a² அப்படின்றது தெரியும். சோ √3 எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கான்னு பாருங்க. சப்போஸ் இல்லனா இருக்கிற ஆப்ஷன்ஸை நீங்க எப்படிலாம் நேரோ டவுன் பண்ணிக்கலாம்ன்றத பாருங்க. ஓகேவா? சோ அப்போ இந்த அட்வான்ஸ் மேத்ஸ்ல ஜியோமெட்ரி மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ராப்பர்ட்டீஸை அப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகேவா? நான் என்ன சொல்லுவேன்னா ஃபார்முலாவை விட ப்ராப்பர்ட்டீஸ்க்கு நான் வந்து ஹையர் பிரையாரிட்டி கொடுப்பேன். ஒரு ராம்பஸ் கொடுத்திருக்காங்க, அந்த ராம்பஸோட டயகனல்ஸ் என்னன்றது கொடுத்திருக்காங்க. சரியா? ஒன்னு வந்து 48 கொடுத்திருக்காங்க, இன்னொன்னு வந்து 14 கொடுக்குறாங்க. அந்த ராம்பஸோட ஏரியா என்னன்னு கேக்குறாங்க. ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். சரியா? ஒரு ராம்பஸ் இருக்கு. சோ அந்த ராம்பஸோட ஒன் ஆஃப் த டயகனல்ஸ் D1 வந்து 48, இன்னொரு டயகனல்ஸ் D2 வந்து 14. இதெல்லாம் கொடுத்துட்டு அதோட ஏரியா என்னன்னு கேக்குறாங்க. நான் வந்து என்ன பண்ணலாம், சைடு கண்டுபிடிச்சா எனக்கு ஏரியா தெரியும் அப்படின்ற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிப்பேன், ரிலேட் பண்ணிப்பேன். சோ D1² + D2² = 4a² அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நான் ஃபர்ஸ்ட் a என்றது என்னன்னு கண்டுபிடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் கொண்டு போய் என்னோட ஃபார்முலால அப்ளை பண்ணி நான் ஏரியா என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இல்லனா ஒரு பர்టిక్యులர் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா into 4 போட்டா ராம்பஸோட ஏரியா வந்துரும். இப்படியும் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இல்ல எனக்கு என்ன பண்ணலாம், டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி எனக்கு தெரியும். டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர்ன்ற ப்ராப்பர்ட்டி தெரியும். சோ அப்ப 40 என்றது எனக்கு 24 ஸ்ப்ளிட் ஆகும். 14 என்றது எனக்கு 7 ஸ்ப்ளிட் ஆகும். நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுவேன், நான் வந்து டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர்னு சொல்றேன் இல்லையா, அட் ரைட் ஆங்கிள்ன்றது தெரியும். சோ அப்ப தேர்ட் சைடுல இருக்கக்கூடிய சைடு 25 தான் இருக்கும். தேர்ட் சைடுல இருக்கக்கூடிய வேல்யூ 25 தான் இருக்கும். சோ 25 × 4 போட்டா அப்படியே எனக்கு பெரிமீட்டர் வந்துரும். சரியா? இங்க நான் a கண்டுபிடிச்சு அதுக்கு அப்புறம் 4a போறதுக்கு பதிலா இங்க டயகனல்ஸ் கான்செப்ட், டயகனல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியோ அண்ட் ட்ரையாங்கிள்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா டைரக்டா அந்த சைடுக்கு போய்டுவேன். சைடு போய்ட்டேன்னா அதுக்கு அப்புறம் பெரிமீட்டர் கேட்டா பெரிமீட்டர், ஏரியா கேட்டா ஏரியா அப்ளை பண்ணிடுவேன். சோ இதுல எனக்கு எடுத்துக்கிற டைமை விட இது எனக்கு எடுத்துக்கிற டைம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம், ப்ராப்பர்ட்டீஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கன்னு சொல்றேன். சரியா? ப்ராப்பர்ட்டீஸ் அண்ட் பேஸ் பண்ணி இருக்க ரிசல்ட்ஸை நீங்க அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி நீங்க ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? சோ அப்ப அட்வான்ஸ் மேத்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த ஜியோமெட்ரி எல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ராப்பர்ட்டீஸ் எவ்வளவு அதிகமா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ அதுல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மென்சுரேஷன்ல உங்களுக்கு அகைன் சொன்ன மாதிரி உங்களுக்கு அங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த யூனிட் டிஜிட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ் உங்களுக்கு மென்சுரேஷன்ல இருக்கக்கூடிய क्वेश्चंस சால்வ் பண்ணதுல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? யூனிட் டிஜிட்டா இருக்கட்டும் அண்ட் ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸா இருக்கட்டும், டிவிசிபிலிட்டி இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு இங்கே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஒரு கியூப் இருக்கு, கியூபோட சைடை வந்து நான் இவ்வளவு % இன்க்ரீஸ் பண்றேன், எனக்கு வால்யூம் என்னவா இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சிலிண்டர் இருக்கு, சிலிண்டரோட ரேடியஸ் வந்து நான் இவ்வளவு டிக்ரீஸ் பண்றேன், எனக்கு வால்யூம் என்னவா டிக்ரீஸ் ஆகும், எனக்கு சர்ஃபேஸ் ஏரியா என்னவா டிக்ரீஸ் ஆகும்ன்ற மாதிரி क्वेश्चन கேட்பாங்க. சோ நீங்களே ஒரு வேல்யூ அசீவ் பண்ணி அது எவ்வளவு குறைஞ்சிருக்கு, அதுக்கு அப்புறம் அது ஏரியாவில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், வால்யூம்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு போடுறதுக்கு பதிலா நான் வந்து என்ன பண்ணுவேன், பெர்சன்டேஜ் ஃபிராக்ஷனா மாத்திட்டு அதுல ரேஷியோ வரைவாகி அந்த ரேஷியோஸை நான் சால்வ் பண்ணிடுவேன். ஓகேவா? சோ இந்த மாதிரி நான் அப்ரோச் பண்ணேன்னா டிராஸ்டிக்கா நான் டைம் ரொம்ப கம்மியா எடுத்துப்பேன். சோ அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரிவிஷன் மெத்தட்ல அதாவது என்ன சொல்றேன்னா இப்போ क्वेश्चंस சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ரீவிசிட் பண்ணுவோம் இல்லையா, மார்க் ஃபார் ரிவ்யூ வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாம் பார்க்கிறது நம்ம ரீவிசிட் பண்றதுக்கு ஒரு டைம் வச்சிருப்போம். அதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி சால்வ் பண்ணனும்னா அந்த டைம் நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். சோ அண்ட் அல்ஜிப்ராவை பார்த்த வரைக்கும் அல்ஜிப்ரால நமக்கு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க வேல்யூ புட்டிங் தான். ஓகேவா? அல்ஜிப்ரால எனக்கு என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க. சோ a² + b² + c² = abc அப்படின்ற மாதிரி ரேண்டமா ஒரு क्वेश्चन கொடுக்கிறேன். இந்த கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க. சோ क्वेश्चन என்னவா கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா find 3a + 4b + 7c அந்த மாதிரி क्वेश्चन கேட்பாங்க. சோ இந்த மாதிரி क्वेश्चन இது வந்து ப்ராப்பர் அல்ஜிப்ரா क्वेश्चन தான். இந்த क्वेश्चंस நான் எனக்கு எப்படிலாம் சால்வ் பண்றேன்ற மெத்தட்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எந்த மெத்தட சால்வ் பண்றன்ற சாய்ஸ் என்னோட தான் இருக்கும்.
எனக்கு ஒரே ஒரு மெத்தடா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஹேவ் டு ஸ்டிக் வித் தட் மெத்தட். அந்த மெத்தட் எனக்கு ஆன்சர் கொடுக்குமா கொடுக்காதுன்னு தெரியாது, எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது, அந்த மெத்தட்ல தான் போக வேண்டியதா இருக்கும். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா அல்ஜிப்ராக்கு நிறைய மெத்தட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுல ஒன்னு என்னன்னா வேல்யூ புட்டிங் மெத்தட். சரியா? வேல்யூ புட்டிங் மெத்தட் இருக்கிற வேரியபிள்ஸ் வேல்யூஸ் போட்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நீங்க வேல்யூஸ் அஸ்யூம் பண்ணிக்கணும். கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா அதே வேல்யூஸ் கொண்டு போய் क्वेश्चनல அப்ளை பண்ணணும். இதுதான் உங்களுக்கு வேல்யூ புட்டிங் மெத்தட் 1. ரெண்டாவது என்ன இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிமெட்ரி மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? சிமெட்ரி மெத்தட். எனக்கு வந்து எல்லா வேரியபிள்ஸும் சேமா இருக்குன்ற மாதிரி எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுச்சுன்னா நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிப்பேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா A, B, Cன்ற 3 வேரியபிள்ஸ் இருக்கு. சப்போஸ் இது நான் வந்து சிமெட்ரிக்கலா இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா B ஐ A ஆல ரீப்ளேஸ் பண்ணிப்பேன், C ஐயும் A ஆல ரீப்ளேஸ் பண்ணிப்பேன். சோ அப்ப எனக்கு Aன்ற வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ தான் இருக்கும். அந்த வேல்யூ கொண்டு போய் நான் क्वेश्चनல சப்ஸ்டிட்யூட் பண்ண அப்படின்னா அதையும் நானால சால்வ் பண்ண முடியும். சரியா? சிமெட்ரிக்கல் மெத்தட். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மெத்தட வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க புதுசா பார்க்க வேண்டாம். சரியா? நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா இப்போ எந்த மெத்தடும் புதுசா பார்க்க வேண்டாம். 2 வாரம் கேப்ல வந்து நீங்க புதுசா மெத்தட் பார்த்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை நீங்க வந்து ஃபுல் ப்ரூஃபா நீங்க வந்து கொண்டு வரது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸ் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்னா மாடிஃபை பண்றது. கொடுத்திருக்க கண்டிஷனையும் கேட்டிருக்க क्वेश्चனையும் மாடிஃபை பண்ணிக்கலாம். சரியா? எனக்கு தேவைப்படுற மாதிரி क्वेश्चனையும் கண்டிஷனையும் ட்வீக் பண்ணி மாடிஃபை பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இதுவும் நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம் பேசிக் செஷன்ல. இதுவும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது என்னவா இருக்கும் உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்றது. கொடுத்திருக்க क्वेश्चन ஒரு ஈக்குவேஷன், கொடுத்திருக்க கண்டிஷன் ஒரு ஈக்குவேஷனா இருக்கும், கேட்டிருக்க क्वेश्चन ஈக்குவேஷனா இருக்கும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நீங்க ஐதர் ஆட் இல்ல சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். ஓகேவா? ஐதர் ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். சோ அல்ஜிப்ராவை பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த 4 மெத்தட்ஸ்ல கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணலாம். வேல்யூ புட்டிங் மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இந்த வேல்யூ புட்டிங்ன்றது கரெக்ட்டா உங்களுக்கு மேட்ச் ஆகணும். ஃபர்ஸ்ட் வாட்டி ரேண்டமா ஏதோ வேல்யூ போட்டு பாக்குறீங்க உங்களுக்கு மேட்ச் ஆகல. செகண்ட் அட்டெம்ப்ட்ல வேற வேல்யூ மாத்தி பார்க்கறோம் மேட்ச் ஆகல. இதோட நிப்பாட்டிக்கணும். வேல்யூ புட்டிங் நம்ம போடுறதுக்கு காரணமே வந்து குயிக்கா சால்வ் பண்றதுக்காக தான். இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்றதுலயே நமக்கு டைம் அதிகமாயிடுச்சுன்னா இது நமக்கு வேண்டாம் அப்படின்றது ரெண்டாவது முறை உங்களுக்கு ஒரு கால் வரணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா சிமெட்ரி மெத்தட் அப்ளை பண்ண முடியுமான்னு பாருங்க. சிமெட்ரி மெத்தட் அப்ளை பண்ணா क्वेश्चனும் கண்டிஷனும் டிராஸ்டிக்கா உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிடும். ரொம்ப ஷார்ட்டா தெரியும், அதை சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கண்டிஷனும் क्वेश्चனையும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் கண்டிஷன் மாடிஃபை பண்ணி சால்வ் பண்ணலாம். கடைசில ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி அந்த ஈக்குவேஷன்ஸ் ஆடோ சப்ட்ராக்டோ நீங்க பண்ணி என்ன பண்ணலாம்னா ரிசல்ட்ஸ்க்கு அரைவ் ஆயிடலாம். சோ அல்ஜிப்ரால இருக்கக்கூடிய क्वेश्चंस சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். சரியா? நான் சொல்றது இந்த ஃப்ரேம்வொர்க்ல இருக்கக்கூடிய क्वेश्चंस தான். குவாட்ரிக் ஈக்குவேஷன் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுலாம் ஓகே. அதெல்லாம் உங்களுக்கு வேற ஒரு பார்ட் செப்பரேட் பார்ட். இந்த மெத்தட்ஸ் உங்களுக்கு ஜெனரலா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு சால்வ் பண்ணது ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஃபைன். சோ அடுத்து பார்க்க போற டாபிக் என்னன்னா ட்ரிகோனோமெட்ரி. சோ ட்ரிகோனோமெட்ரில இருக்க क्वेश्चंस நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம்? என்னென்ன மெத்தட்ஸ் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும்னா அல்ஜிப்ரால எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூ புட்டிங். ஓகேவா? சோ வேல்யூ புட்டிங்ல சால்வ் பண்ணலாம். நமக்கு வந்து ஒரு क्वेश्चन இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 7 sin square theta minus 8 cos theta ரஃபா நான் போடுறேன் ஈக்குவல் டு 9ன்ற மாதிரி இருக்குன்னு வைங்களேன். சோ இந்த மாதிரி क्वेश्चन கொடுத்துட்டு ஏதோ கேக்குறாங்க ஃபைண்ட் cosecant theta அந்த மாதிரி உங்களுக்கு கிட்ட क्वेश्चन கேக்குறாங்க. சோ நமக்கு இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வேல்யூ எடுத்துக்கலாம். நான் வேல்யூன்னு சொல்றது theta ஆங்கிள்ஸோட வேல்யூஸ். நமக்கு ஆங்கிள்ஸ் என்னது நோன் ஆங்கிள்ஸ் தெரியும் இல்லையா? சோ 0 30 45 60 90 அப்படி நமக்கு நோன் ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா? அந்த நோன் ஆங்கிள்ஸோட ஈக்குவலன்ட் வேல்யூஸ் ஃபார் எவ்ரி ரேஷியோ நமக்கு தெரியும். சரியா? sin 60 cos 30 tan 90 என்ற மாதிரி நமக்கு வேல்யூஸ் தெரியும். சோ கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்து போட்டு பார்க்கலாம். சரியா? அல்ஜிப்ரால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிற வேரியபிள்ஸ் வேல்யூஸ் போட்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நம்ம வேல்யூஸ் அஸ்யூம் பண்ணிக்குவோம். அந்த வேல்யூஸ் கொண்டு போய் क्वेश्चंस சப்ஸ்டிட்யூட் பண்ணி நமக்கு ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி ட்ரிகோனோமெட்ரி நம்ம என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஆங்கிள்ஸோட வேல்யூஸ் அஸ்யூம் பண்ணிப்போம். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்றோம்னா அதே ஆங்கிள்ஸ் எடுத்து கொண்டு போய் क्वेश्चंसல அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். சோ இந்த மெத்தட் நம்ம வெச்சுக்கலாம். இது ஒன் ஆஃப் தி மெத்தட்ஸா வெச்சுக்கலாம். இது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் மெத்தடா வெச்சுப்பீங்க. ஓகேவா? இருக்கிற நிறைய மெத்தட்ல ஆப்ஷன்ஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் மெத்தடா வெச்சுப்பீங்க. இது நீங்க ஒரு அட்டெம்ப்ட் இல்லனா 2 அட்டெம்ப்ட் வர வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம். தீட்டாவோட வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் 16 போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாக்குறீங்க. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனா வெல் அண்ட் குட். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலனா தீட்டாக்கு வேல்யூ வேற ஏதாவது சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. எப்பவுமே 16 சொல்லல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். சோ அந்த மாதிரி நீங்க வேல்யூ புட்டிங்ல ட்ரை பண்ணி வரலாம். எதுக்காக நம்ம இருக்கிற நிறைய மெத்தட்ஸ்ல வேல்யூ புட்டிங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றோம் அப்படின்னா நமக்கு டைம் கன்சம்ப்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேவா? அது நம்ம 2 அட்டெம்ப்ட் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவே வரல, அதுவே கொஞ்சம் அதிக டைம் எடுத்துக்குனா வேற மெத்தட் ஸ்கிப் பண்ணி போறது நமக்கு பெட்டரா இருக்கும். செகண்ட் மெத்தட் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ணி சால்வ் பண்றது. சரியா? கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ணி சால்வ் பண்றது. நான் கான்செப்ட்ஸ்னு சொல்றது எனக்கு காம்ப்ளிமெண்டரி அப்படின ஒரு கான்செப்ட் இருக்கு, இன்வெர்ஸ் அப்படின ஒரு கான்செப்ட் இருக்கு and ஐடென்டிட்டி அப்படின ஒரு கான்செப்ட் இருக்கு. சரியா? எனக்கு ரேஷியோஸ்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த ரேஷியோஸ் வச்சு இது காம்ப்ளிமெண்டரி பேர் ஃபார்ம் பண்ணுதா? இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா sin θ cos θ ன்னு இருக்கு இல்லையா? இது காம்ப்ளிமெண்டரி பேர் ஃபார்ம் பண்ணுதா? क्वेश्चनல கொடுத்திருக்க கண்டிஷன்ல கொடுத்திருக்க ரேஷியோஸ் வந்து எனக்கு இன்வெர்ஸ் பேர் ஃபார்ம் பண்ணுதா? இல்ல ஐடென்டிட்டி பேர் ஃபார்ம் பண்ணுதா அப்படின்ற மாதிரி பாப்போம். சோ நமக்கு எந்த பேர் ஃபார்ம் பண்ணுதோ
நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பேருக்கு உண்டான கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ணி போட்டுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் காம்ப்ளிமெண்டரி கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ண முடியுதா? இது காம்ப்ளிமெண்டரி பேர், சைனோ காசோ காம்ப்ளிமெண்டரி பேர் அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ணி சால்வ் பண்ண முடியுதா? இந்த காஸ் தீட்டாவை நான் சைன் தீட்டாவை மாத்திக்கலாம். கரெக்ட்டா? sin of 90 minus theta cos theta இல்லையா? அப்ப இருக்கிறது எல்லாமே நான் sin தீட்டாவை மாத்திட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வரும். அதுல ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். அத வேல்யூஸ் எடுத்து போடலாம். அந்த மாதிரி நான் ஃபர்தரா என்னோட ஸ்டெப்ஸ் நான் ப்ரோசீட் பண்ணிப்பேன். சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வேல்யூ புட்டிங் மெத்தட்ல நமக்கு வந்துச்சு அப்படின்னா ஓகே. இல்ல நம்ம அப்படின்னு என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம். சரியா? நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம். தேர்ட் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ். சரியா? ரிசல்ட்ஸ்ன்றது ஒண்ணும் இல்ல. நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த கான்செப்ட்ஸை நம்ம அப்ளை பண்ணி நம்ம பெரிய டெரிவேஷன் எடுத்துப்போம். அந்த டெரிவேஷனோட ஃபைனல் அவுட்புட்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிசல்ட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சோ அந்த கண்டிஷன் வச்சு நமக்கு क्वेश्चंस கேட்டிருந்தாங்கன்னா டைரக்ட்டா நம்ம அந்த ரிசல்ட்ஸை அப்ளை பண்ணிடுவோம். சரியா? if a plus b equal to 45 degree 1 plus tan a into 1 plus tan b equal to 2. if a plus b plus c equal to 180 degree அந்த மாதிரி போடுவோம் இல்லையா? சோ அப்போ ஒரு கண்டிஷன் நமக்கு கொடுத்திருந்தாங்கன்னா அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி இருக்க ரிசல்ட்ஸை டைரக்ட்டா ஃபார்முலாவே நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? டைரக்ட்டா ஃபார்முலாவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ இதுவும் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க இருக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா சோ அப்போ நீங்க ஓகே ஃபைன். சோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ். சோ ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஃபார்முலாஸ் தெரியும் இல்லையா? ஆங்கிள் அடிஷன் ஃபார்முலான்னு ஒன்னு இருக்கும். சம் டு ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஆங்கிள் அடிஷன் அப்படின்னு ஒரு ஃபார்முலா, சம் டு ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஓகே, இது எல்லாம் என்ன இருக்கு? எனக்கு மல்டிபிள் ஆங்கிள்ஸ் ஃபார்முலா இருக்கு. sin 2 θ, sin 3 θ, cos 2 θ அந்த மாதிரி மல்டிபிள் ஆங்கிள்ஸ்க்கு ஃபார்முலாஸ் இருக்கும். சோ இந்த ஃபார்முலாஸ் நீங்க அப்ளை பண்ணி அந்த क्वेश्चंस சால்வ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். சரியா? சோ நீங்க என்ன பண்ணலாம்னா இவ்வளவு மெத்தட்ஸ் வச்சுக்கலாம். அந்த மெத்தட்ஸ்ல நீங்க உங்களுக்கு எந்த மெத்தட்ஸ் கன்வீனியன்ட்டா இருக்கோ, क्वेश्चन வந்து எந்த மெத்தட்ல கன்வீனியன்ட்டா உங்களால சால்வ் பண்ண முடியுமோ அந்த மெத்தட்ல சால்வ் பண்ணிக்கலாம். ஆர்டர் நான் கொடுக்குற ஆர்டர்ல தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கு எது வந்து நீங்க வொர்க் அவுட் ஆகுமோ அதை நீங்க பிரையாரிட்டைஸ் பண்ணி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வேல்யூ புட்டிங் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வொர்க் அவுட் ஆகல, வேல்யூ புட்டிங் உங்களுக்கு கரெக்டான வேல்யூஸ் எடுக்க முடியலனா ரிசல்ட்ஸ் போயிடலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம். கடைசியில நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபார்முலாஸ் அப்ளை பண்றதுல நமக்கு இதுல ஆப்ஸ்டக்கிள்ஸ் சேலஞ்சஸ்லாம் இருக்கு. சரியா? கரெக்ட்டா அப்ளை பண்ணனும், சைன்ஸ்ல கரெக்ட்டா போடணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன்ல கரெக்ட்டா போடணும். அண்ட் மெமரைஸ் பண்றது நமக்கு எப்பவுமே நமக்கு என்ன இருக்கும்னா ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும். கரெக்ட்டா நம்மளால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதனால என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ புட்டிங் மெத்தட்ல போடுங்க. அதுல நம்மளால சால்வ் பண்ண முடியல, ஆன்சர்ஸ் ஆப்டேட் பண்ண முடியல அப்படின்னா செகண்ட் ரிசல்ட்ஸ் அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ணுங்க. கடைசியில ஃபார்முலாஸ் போயிடுங்க. சரியா? ஃபைன். சோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏரியா, நம்ம எடுத்துக்கிட்ட ஏரியா என்னவா இருக்கும்னா ப்ரீ ரெக்வசைட்ஸ். ஒரு டாபிக்ல நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன ப்ரீ ரெக்வசைட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த கான்செப்ட்ல இருக்க क्वेश्चन இல்லனா டாபிக்ல இருக்க क्वेश्चन டச் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா மெத்தட்ஸ். ஒரு क्वेश्चन தான், அந்த ஒரு क्वेश्चனை சால்வ் பண்ணது நமக்கு எவ்வளவுக்கு அதிக மெத்தட்ஸ் தெரிஞ்சிருக்கு. அப்ப அந்த क्वेश्चनல ஏதாவது சேஞ்சஸ் கொடுத்திருந்தாங்க, ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் ஆட் பண்ணிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ல எந்த மெத்தட் நான் எம்ப்ளாய் பண்ணி அதை சால்வ் பண்ணுவேன், எந்த மெத்தட் எடுத்து அதை குயிக்கா சால்வ் பண்ணி நான் அடுத்த क्वेश्चन போய்டுவேன். அப்படின்ற மாதிரி நம்ம டாபிக் வைஸ் என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா மெத்தட்ஸ் பார்த்தோம். சரியா? சோ அட்வான்ஸ் மேத்ஸ்ல ஒரு டாபிக்கும் என்னென்ன மெத்தட்ஸ் அப்ளை பண்ணலாம், என்னென்ன மெத்தட்ஸ் வச்சுக்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அரித்மெட்டிக்ல அதே மாதிரி என்ன மாதிரி நம்ம क्वेश्चंस அப்ரோச் பண்ணலாம், கான்செப்ட்ஸ்ல எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஆப்ஷன்ஸ்ல எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டே வரலாம், எலிமினேட் பண்ணிட்டே வரலாம்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸிகியூஷன். சோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ ரெக்வசைட்ஸும் அண்ட் மெத்தட்ஸும் ஓகேவா? இது நமக்கு நம்மளோட இன்டெலிஜென்ஸை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்ட்டா? நம்ம வந்து பிகினிங்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 40% 50% நாலேஜோட இருப்போம். குவான்ட்ஸ்லன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். சோ நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா நம்ம நாலேஜ் வளர்த்துட்டே இருப்போம். ஒரு புக்ஸை பார்ப்போம், ஒரு கான்செப்ட்ஸை பார்ப்போம், வீடியோ ரெஃபரன்ஸ் எடுத்துப்போம், மெட்டீரியல் ரெஃபரன்ஸ் எடுத்துப்போம். ஓகேவா? அந்த மாதிரி எடுத்து நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிட்டே வருவோம். ஆனா நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணவங்க இல்லனா சஃபிஷியன்ட் நாலேஜ் வச்சுக்கிறவங்க எல்லாரும் வந்து அந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது டவுட் தான். அது நம்மளால ஷூரா சொல்ல முடியாது. இன்னொரு கோஷன் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் ப்ளே பண்ணோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட்னஸ். சரியா? இன்டெலிஜென்ஸ் கோஷன்ஸ் முக்கியம்னா அதை விட நம்மளுக்கு ஸ்மார்ட்னஸ்ன்ற அந்த கோஷன் நமக்கு ரொம்ப முக்கியம். சரியா? அந்த பர்టిక్యులர் எக்ஸாம் ஓகேவா? அந்த 1 ஹவர்ன்ற பர்టిక్యులர் எக்ஸாம் வரும்போது நம்ம என்னென்ன மாதிரி க்ரூஷியல் கால்ஸ் எடுக்கிறோம் அப்படின்றத நம்மளோட ஸ்மார்ட்னஸ் கோஷன் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு சொல்லும். சரியா? சோ அப்போ கரெக்ட்டான க்ரூஷியலான டைம்ல நம்ம என்ன மாதிரி ஒரு கால் எடுக்கிறோம்னு பார்க்கணும். அதுக்கு நமக்கு எவ்வளவு ஸ்மார்ட்னஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். சரியா? ஸ்மார்ட்னஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா எப்படி நமக்கு தெரிஞ்ச அந்த கான்செப்ட்ஸ், எப்படி நமக்கு தெரிஞ்ச அந்த மெத்தட்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த எக்ஸிகியூஷன் பார்ட்ல நம்ம என்ன பண்ணலாம் 3 டைப்ஸா பிரிச்சிடலாம். அத ஃபர்ஸ்ட் என்னவா இருக்குன்னா क्वेश्चंस. நம்ம ஒரு क्वेश्चंस படிக்கிறோம். குவான்ட்ஸ்ல நமக்கு ஒரு क्वेश्चंस படிக்கிறோம். படிச்ச உடனே நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மனால எது டேட்டா, எது க்ளூஸ் இல்லனா எது ஹிண்ட் அப்படின்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். எது டேட்டா அண்ட் எது க்ளூஸ் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? டேட்டாஸை நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாம அது இன்டிஜர் வேல்யூஸா இருக்கா இல்ல டெசிமலா இருக்கா இல்ல ஃபிராக்ஷனா இருக்கா
அது பிரைம் நம்பரா இருக்கா ஈவன் ஆடா இருக்கான்ற மாதிரிலாம் ஃபுல்லா அனலைஸ் பண்ணாம இது ஜஸ்ட் டேட்டா, இது ஜஸ்ட் ஒரு நம்பர், இதை அப்படியே வச்சுப்போம். இதை தாண்டி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல அப்படின்னு பார்ப்போம். அந்த கொஸ்டின்ல க்ளூஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த க்ளூஸை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா அந்த க்ளூஸே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். அதை வச்சு நம்ம ஃபர்தரா கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு வருவோம். சரியா? கொஸ்டின்ல இருக்கிற க்ளூ நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுன்னா கொஸ்டினை சால்வ் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த க்ளூஸை நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். அதை ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணிட்டு வரணும். ஸோ கொஸ்டினை பார்த்த உடனே அதுல எதெல்லாம் மியர் டேட்டா, எதெல்லாம் க்ளூஸ், எதெல்லாம் மியர் டேட்டா, எதெல்லாம் ஹிண்ட்ஸ் அப்படின்னு நம்மளால செக்ரிகேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். செகண்ட் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா எனக்கு க்ளூஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ என்ன பண்ண போறேன்னா சால்வ் பண்ண ஆரம்பிக்க போறேன். அந்த சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறதே நான் கொஸ்டினை ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை பார்க்காம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் ஆன்சரை பார்ப்பேன். ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் ஆன்சரை பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போடுவேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுவேன். செகண்ட் அடுத்த ஸ்டெப் போடுவேன். இந்த ஆப்ஷன்ஸை கோ த்ரூ பண்ணிட்டு இந்த 4 ஆப்ஷன்ல என்னால 3 ஆப்ஷனை ரெடியூஸ் பண்ண முடிஞ்சாலும் குட். 3ல இருந்து 2 ஆப்ஷன் பண்ணாங்கன்னா வெல் அண்ட் குட். இல்லனா அதுலயே எனக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு அப்படின்னா சூப்பர். ஓகேவா? சோ ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க தெரியுமா? அண்ட் ஐ கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப க்ரூஷியலான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ்ல. நான் ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு பதிலா நான் கொஸ்டினை பார்க்கறேன், கொஸ்டின்ல க்ளூ ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அந்த க்ளூ தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சால்வ் பண்ணிட்டேன். இப்போ ஆப்ஷன் பார்க்கறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் வந்து என்னோட ரஃப் பேப்பர்ல என்ன பண்றேன்னா சால்வ் பண்றேன். சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து ஆப்ஷனை பார்க்கறேன். கண்ணு பாக்குது, இங்க கை எழுதுது. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போடுறேன். அடுத்த ஸ்டெப்ல இருந்து ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் என் கண்ணு பாக்குது. இந்த 3ல இருந்து 2 ரெடியூஸ் பண்ண முடியுதா? இந்த 3ல இருந்து ஒரு ஆப்ஷனை பிக் பண்ண முடியுதான்னு பாக்குது. இல்ல அடுத்த ஸ்டெப் போட்டதுக்கு அப்புறம் நான் நாரோ டவுன் பண்ணிட்டு ஒரு ஆப்ஷன் போயிடுறேன். சோ நீங்க என்ன பண்றீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட ஸ்டெப்ஸை ரெடியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஃபுல்லா சால்வ் பண்ணதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்லயும் நம்ம சால்வ் பண்ண முடியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நமக்கு ஆன்சர் வருதா? செகண்ட் ஸ்டெப்ல நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பாப்பீங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா உங்களோட நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸை நீங்க கிராஜுவலா நீங்க என்ன பண்ணலாம்? ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நீங்க ஃபுல் ஸ்டெப் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து ரஃப் பேப்பர் ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டு அந்த ரஃப் பேப்பர் கேட்டுட்டு அது வரதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த இன்பிட்வீன் டைப்ல நீங்க இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவீங்க. ரஃப் பேப்பர் உங்களுக்கு சைன் பண்ணி அந்த ப்ரொசீஜர்லாம் இருக்கும் இல்லையா? அது வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ் எடுத்துக்கும். அது எடுக்கும்போது நீங்க ரொம்ப ஆன்ஷியஸா இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க அடுத்து கான்ஃபிடென்ட்டா நீங்க சால்வ் பண்ணுவீங்களான்னு தெரியாது. மிஸ்டேக்ஸ் பண்ணலாம். கரெக்ட்டா எடுத்து எழுதாம போடலாம். டேட்டா கரெக்ட்டா எடுத்து எழுதாம போடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கலாம். அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நீங்க ஒரு ஸ்டெப் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆப்ஷன்ஸை பாருங்க. இன்னொரு ஸ்டெப் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆப்ஷன்ஸை பாருங்க. இன்னொரு ஸ்டெப் பார்த்து போச்சு அப்படின்னா அது வரைக்கும் நீங்க ஆப்ஷன்ஸை பாருங்க. இப்படி ஆப்ஷன்ஸை நீங்க நாட் டவுன் பண்ணிட்டே வரங்க ஒரு ஸ்டெப் முடிச்சதுக்கு அப்புறம். சோ அப்போ ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இருக்கும். ஒரு ஸ்டெப் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கண்ணு இந்த 4 ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு தேடணும். சரியா? இது உங்களோட செகண்ட் மெத்தடா இருக்கும். செகண்ட் ஸ்டெப்பா இருக்கும். தேர்ட் என்ன வரணும்னா ஆப்ஷன்ஸை நாரோ டவுன் பண்றது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸை நாரோ டவுன் பண்றது உங்களோட ஒன் ஆஃப் த டாஸ்க்ஸா இருக்கும். சரியா? நான் சொல்றேன் இல்லையா? மல்டிப்ளிகேஷன் ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? 4 ஆப்ஷன்ஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு நம்பர் டிவிஷன்ல இருக்குன்னா டிவிசிபிலிட்டி ரூல் அப்ளை பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்? ஆப்ஷன்ஸை நாரோ டவுன் பண்ணலாம். இருக்கிற ஆப்ஷன்லயே எது 9ஓட மல்டிபிளா இருக்கும், இருக்கிற ஆப்ஷன்லயே எது 11ஓட மல்டிபிளா இருக்கும் அப்படின்னு நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வந்துரும். அப்ப நீங்க ஆப்ஷன்ஸை சில ஆப்ஷன்ஸை நீங்க எலிமினேட் பண்ணிட்டே வரலாம். சோ எக்ஸிகியூஷன் பார்ட் ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்கீங்க, உங்களோட மைண்ட் எவ்வளவுக்கு நீங்க ஷார்ப்பா வச்சிருக்கீங்கன்னு சொல்றதுதான். சோ நீங்க எக்ஸிகியூஷன் பார்ட்ல நீங்க உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் நீங்க காமிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க யூசுவலா எடுக்கக்கூடிய அந்த டைம் குவான்ட் செக்ஷன்ல யூசுவலா எடுக்கக்கூடிய டைம் வந்து உங்களுக்கு பாதியா குறையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சரியா? பாதின்றது எக்ஸாஜரேஷன் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு கிராஜுவலா குறையும். நீங்க மார்க் டெஸ்ட்லயே போட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவலா குறையும். சரியா? சோ எக்ஸிகியூஷன்ல ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் பார்ட் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா क्वेश्चंसல நீங்க பார்த்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எதெல்லாம் டேட்டா, எதெல்லாம் க்ளூஸ் ஐடென்டிஃபை பண்றது. ரெண்டாவது என்ன இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டெப்ஸ் எப்படி ரெடியூஸ் பண்றது? ஒரு ஸ்டெப்புக்கு எனக்கு எவ்வளவு ரிசல்ட் கிடைக்குது? அது என்ன இம்பாக்ட் கொடுக்குது? அடுத்த ஸ்டெப் நான் போட்டுருக்கேன். அது எனக்கு என்னவா எனக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது ஆன்சர்ல அப்படின்னு பாக்குறது. லாஸ்ட் என்னவா இருக்குன்னா அப்படியே ஆப்ஷன்ஸை நாரோ டவுன் பண்ணிட்டே வருது. இதுதான் உங்களுக்கு எக்ஸிகியூஷன் பார்ட்டா இருக்கும். ஓகேவா? சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குவான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய நம்ம எடுத்துக்கக்கூடிய டைம் ரெடியூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏரியாவும் டீப் ஃபோக்கஸ் பண்றோம். சரியா? ப்ரீ ரெக்வசைட்ஸ் அப்படின்றது எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபைன். இல்ல சில பார்ட் தெரியலன்னா அதெல்லாம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபுல்லா அதெல்லாம் டெவலப் பண்ணிட்டு அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட மார்க் டெஸ்ட் போட ஆரம்பிப்பேன். ஓகே ப்ரீ ரெக்வசைட்ஸ் வரைக்கும் ஃபைன். எனக்கு எல்லா क्वेश्चंसும் எல்லா டாபிக்ஸும் இருக்கக்கூடிய ப்ரீ ரெக்வசைட்ஸை நான் கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மெத்தட்ஸ் எனக்கு இது வரைக்கும் 2 மெத்தட் தான் தெரியும். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மெத்தட்ஸ் என்னால ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பேன். எக்ஸ்ட்ரா மெத்தட்ஸை நான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்பேன். எனக்கு மெத்தட்ஸ் சில தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இது ஒரு ப்ராப்பர் மெத்தடா நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்க மாட்டேன். இந்த क्वेश्चन இப்படி சால்வ் பண்றேன், இது தெரியுது. ஆனா இது ஒரு மெத்தடா நான் கன்சிடர் பண்ணல அப்படின்னு சொல்லிருப்பீங்க. இப்போ அது ஒரு மெத்தடா நீங்க கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எங்கெல்லாம் வொர்க் அவுட் ஆகும், இதெல்லாம் வொர்க் அவுட் ஆகல அப்படின்றது உங்களுக்கே தெரிய வரும். அப்போ வொர்க் அவுட் ஆகிற இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா ஆக்சுவல் எக்ஸாம்ல நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோ அப்போ எந்தெந்த டாபிக்ஸ்க்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் வச்சுக்கலாம், எவ்வளவுக்கு நம்ம அதிகமா மெத்தட்ஸ் வச்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அவ்வளவுக்கு நம்மளோட சாய்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா டைம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்பீடை பூஸ்ட் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும்.
தேர்ட் பார்ட் எக்ஸிகியூஷன். சரியா? கொஸ்டின்ல நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா க்ளூஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸ்டெப்ஸ் ஒன் பை ஒன்னா போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் செக் பண்ணணும். அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீங்க 4 ஆப்ஷன்ஸ் நாரோ டவுன் பண்ணிட்டு கரெக்ட்டான ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணணும். ஃபைன். சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போல இருந்து நீங்க உங்களோட பிராக்டிஸ் ஆரம்பிச்சிடலாம். சரியா? எப்பவுமே நீங்க ஆரம்பிக்கும் போது ஃபுல் மார்க்ல ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. புதுசா எதுவும் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாபிக் வைஸ் மார்க் போங்க. நான் டாபிக்கே சொல்றது குவான்ட் சொல்றேன்னா டாபிக்ல வந்து இல்ல நிறைய டாபிக்ஸ் இருக்கு இல்லையா? அல்ஜிப்ரான்றது ஒரு டாபிக், ஜியோமெட்ரின்றது ஒரு டாபிக், மென்சுரேஷன்றது ஒரு டாபிக். சோ ஃபர்ஸ்ட் டாபிக் வைஸ் குவான்ட்ஸ்ல டெஸ்ட்ல நீங்க என்ன பண்ணுனா இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. எனக்கு இம்ப்ரூவ்மென்ட் தெரியுது. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க நெக்ஸ்ட் செக்ஷனல் மார்க் போங்க. செக்ஷனல் மார்க் அப்படின்னு சொன்னா எல்லா டாபிக்ஸும் சேர்ந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷன்ல இருக்க क्वेश्चंस அவங்க கொடுக்குற டைம்ல என்னால சால்வ் பண்ண முடியுதா? அது எனக்கு எவ்வளவு டைம் வந்து எனக்கு ரிமைனிங் இருக்கு. அதை நான் எப்படி ரீவிசிட் பண்ணி என்னோட ஸ்கோர்ஸ் நான் இம்ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு பாருங்க. அதுலயே உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் தெரிஞ்சுச்சா நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க ஃபுல் மார்க்குக்கு போயிடுங்க. ஃபுல் மார்க்ல பார்க்கும்போது எனக்கு குவான்ட் செக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னால இங்கிலீஷ்ல எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது, ரீசனிங்ல எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது, நெக்ஸ்ட் என்ன இருக்கு ஜிஎஸ்ல எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது அப்படின்னு பாருங்க. சோ அப்ப உங்களுக்கு ஓவரால் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். நாட் ஜஸ்ட் மேக்ஸ் நீங்க சேவ் பண்ற அந்த டைம் உங்களோட ஓவரால் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? சோ நான் பிகினிங்ல சொன்ன மாதிரி இந்த செக்ஷன்ல நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா அது இதுல மட்டும் நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாது. ஓவரால் ஸ்கோர் மிச்ச இருக்க செக்ஷன்ஸ் நமக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணும். மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் கொடுக்கும் அண்ட் ஓவரால் ஸ்கோர் நமக்கு நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஸோ அப்போ நீங்க இதுல கொடுக்குற அந்த டிப்ஸ், இதுல கொடுக்குற அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் சொல்ல வரது என்னன்னா இங்க லைவ் செஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரியா? நம்ம பூஸ்டர் செஷன் சொல்லிட்டு நம்மளோட சேனல்ல தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப் அப்படின்ற அந்த யூடியூப் சேனல்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா டெய்லி நம்ம வந்து ஈவினிங் 6 to 8 அதாவது 6 to 7 வந்து குவான்ட்ஸ் போகுது, 7 to 8 வந்து நமக்கு இங்கிலீஷ் போகுது. அதுல நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस எடுத்துக்கிறோம். இந்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस நம்ம ரெண்டா பிரிச்சிரோம். ஃபர்ஸ்ட் நாள் ஒரு டாபிக்ல பிகினர் லெவல் क्वेश्चंस சால்வ் பண்றோம். செகண்ட் டே அதே டாபிக்ல அட்வான்ஸ் லெவல் क्वेश्चंस கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமா வச்சிருக்கிற क्वेश्चंस அதான் பார்க்குறோம். சோ அந்த क्वेश्चंस நான் சொன்ன இந்த ப்ரீ ரெக்வெசைட்ஸ் இருக்கு இல்லையா, சாரி நான் சொன்ன இந்த ஏரியாஸ் இருக்கு இல்லையா, இந்த ஏரியாஸ் அதாவது ப்ரீ ரெக்வெசைட்ஸ் டெவலப் பண்ணிட்டு அதே மாதிரி क्वेश्चனை பார்த்துட்டு நான் क्वेश्चன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்னோட மெத்தட்ஸை வந்து நிறைய ஆப்ஷன்ஸை வச்சுக்கிட்டு அண்ட் क्वेश्चனை பார்த்துட்டு நான் வந்து அதுல இருக்கிற க்ளூஸ் எடுத்து ஸ்டெப்பா போட்டு இருக்கிற ஆப்ஷன்ஸை நாரோ டவுன் பண்ணிட்டு நான் சால்வ் பண்ணி பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு நான் சொன்ன எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் எல்லா சஜஷன் என்ன பண்றேன்னா நானே இம்ப்ளிமெண்ட் பண்ணி क्वेश्चंस எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். சரியா? இது ஒரு 2 வீக்ஸ் முடிஞ்சிருக்கு. இப்போ இன்னும் போயிட்டு இருக்கு. இந்த வாரமும் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும். சரியா? ஃபைன். சோ இது வரைக்கும் அந்த செஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணாதவங்க அட்டெண்ட் பண்ணி நீங்க பெனிஃபிட் பண்ணிக்கலாம். சரியா? சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம் நீங்களே பாருங்க. அது யூடியூப்ல தான் இருக்க போகுது. முடிஞ்ச செஷன்ஸ்லாம் இருக்க போகுது. அட்வான்ஸ் மேக்ஸ்ல 2-3 டாபிக் முடிஞ்சிருக்கு. ஜியோமெட்ரி முடிஞ்சிருக்கு, அல்ஜிப்ரா, ட்ரிகோனோமெட்ரி முடிஞ்சிருக்கு. அரித்மெட்டிக்ல நமக்கு SICI, பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸ் அண்ட் டைம் அண்ட் ஒர்க் முடிஞ்சிருக்கு. சோ முடிஞ்ச டாபிக் அங்கேயே தான் இருக்க போகுது யூடியூப்ல. நீங்க அது யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் அண்ட் இதுக்கப்புறம் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? இதுக்கப்புறம் நீங்க லைவ் செஷன் 6 to 7 வந்து மேக்ஸ் இருக்க போது அதுல நீங்க ஜாயின் பண்ணி நீங்களே பார்க்கலாம். எப்படி ஒரு क्वेश्चंस அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து சில சஜஷன்ஸ் கொடுத்திருப்பேன். அது நீங்களே பார்த்துக்கலாம். பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அதை அட்டெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களோட ஆல்ரெடி இருக்கிற ப்ரிப்பரேஷன்ஸை நீங்க அது கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை நீங்க அப்படியே கேரி ஆன் பண்ணிட்டே வாங்க. சரியா? சோ அப்படி பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அது மார்க் வைஸ் கண்டிப்பா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க எல்லாரும் ஆல்ரெடி நல்லா பிரிப்பரேஷன்ல தான் போயிட்டு இருப்பீங்க. நல்லா ரிவிஷன் போயிட்டு இருக்கும். மார்க் பண்ணுவீங்க. மார்க் போட்டு நல்லா அனலைஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க அதே சைக்கிள் ரிப்பீட் பண்ணிட்டே போயிட்டு இருப்பீங்க. ஓகேவா? ஃபைன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்கு. அதையே கோ த்ரூ பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன் அடிஷன் டு தட் 1 hour இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த செஷன் இருக்கு இல்லையா, அந்த செஷன் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது வேஸ்டா இருக்காது. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகேவா? ஃபைன். சோ அப்போ நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. எக்ஸாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அட்டெண்ட் பண்ணுங்க. சரியா? நீங்க படிச்சது தான் வரப்போகுது. சரியா? நீங்க டென்ஸ்ட் ஆக வேண்டாம். டென்ஸ்ட் ஆனியா நீங்க ப்ராப்பரா அந்த क्वेश्चனை படிக்க மாட்டீங்க. சால்வ் பண்ணதுல ஒரு பதட்டம் இருக்கும் அண்ட் உங்களுக்கு கரெக்டான ஆன்சரும் வராது. சரியா? படிச்சது எல்லாமே அங்க தான் இருக்க போகுது. படிச்சது தான் வரப்போகுது. சோ எக்ஸாம்ஸை கான்ஃபிடென்ட்டா அப்ரோச் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்கோர் கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? ஃபைன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். பை.